ஒரு ஊரோட சிக்னேச்சர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் சரியான சொதப்பலாச்சு. என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு மக்ரூன் தாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் சரியான சொதப்பலாச்சு. 4 எக்கை ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு எல்லோ தேவை கிடையாது. ஸோ ஒயிட் மட்டும் வந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சேன். கூடவே 100 கிராம்ஸ் கிட்ட பவுடர் சுகர் எடுத்திருந்தேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் வந்து 100 கிராம்ஸ் கிட்ட கேஷ்யூஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பைப் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் வந்தது எல்லாமே கரெக்டாக தான் வந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு. இல்லை இதுக்கு முன்னாடியே நான் தப்பு பண்ணிட்டேனாங்கிறதும் எனக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஒரு சில ரெசிபியை கஷ்டம்னு நினைப்போம், அது ஈஸியாக வந்துடும். ஒரு சிலதை நம்ம ஈஸின்னு நினைப்போம், அதுதாங்க நம்மளை வச்சு செய்யும். இப்போ தான் நீங்கள் ஆவலோடுன்னு எதிர்பார்த்துருந்தா அந்த சொதப்பல் மூமெண்ட்டு. என்னடா இது மக்ரூனை செய்ய சொன்னால் வேறு ஏதோ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. மீ ஆல்சோ சேம் ஃபீலிங்க. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு ரெசிபி கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பிஸ்கெட் மாதிரி இருந்தது, நல்லா முந்திரி பிஸ்கெட் மாதிரி. என் வீட்டில் இருக்க பயபிள்ளைங்க நம்ம மக்ரூனே செஞ்சுருந்தா கூட சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த முந்திரி பிஸ்கெட்டுக்கு அவ்வளோ டிமாண்டுங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். அப்படியே மக்ரூன் எந்த ஊரோட ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க.